இவ்வளோ முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்கில் வந்து யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரியில் பாஞ்சு சமூக வலைதளங்களில் போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அது மட்டும் இல்ல, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டா பிக்ஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவ்ல போனாரு? அவரை ஏன் இன்னும் இவங்க பிக்ஸ் பண்ணல? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனால இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன் வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சிருந்தா கூட கண்டெம்ட் வரைக்கும் போனா கூட ரெஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட் எப்படி இது ரெஜிஸ்டர் பண்ணுது? இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படல? ஏன் கவர்மெண்ட் கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கல? ஏன் மேல அதிகாரிகள் கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? ஏன் அவசர கோலத்தில் இதை ரெஜிஸ்டர் பண்றாங்க? இந்த சதிகள் எல்லாம் மறைப்பதற்காக முறுக்க மோந்து பார்க்கிறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கிறவரெல்லாம் இன்னைக்கு வந்து பெரிய வீராவசனம் பேசுறா. என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், நம்ம நாட்டினுடைய அமைச்சரா அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி HRNC மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி பதில் சொல்றாரு, ரொம்ப ரோஷமா பதில் சொல்றாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்கும்னா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்க இந்த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றத சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காம ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுறீங்கன்னு எங்களை நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையில் இருந்துகிட்டு அந்த துறை யார்கிட்ட இருந்தது? மூர்த்தி கிட்ட இருந்தது. என்ன மூர்த்தினா யாரு? ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்தவர். நாளைக்கு நீங்க இன்றைக்கு அமைச்சரா இருந்தா உங்க அமைச்சரா இருக்கும் போதே ரோட்ல போறவங்க வேற மாதிரி கேட்பாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு மூர்த்தி இருந்தாருன்னு சொல்லணும். அது யாரு மூர்த்தி? மூர்த்தினா யாரு? என்ன பேச்சு இது? நிர்மல்குமார் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பயந்துகிட்டு ராத்திரியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னு சொல்றாரு. ராத்திரியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா முட்டாள்களுக்கு தான் இது புரியாது. டோக்கன் போட்ட பிறகு யாரெல்லாம் என்னைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களோ அந்த டோக்கன் எல்லாம் அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுன்றது அது விதி. இது கூட புரிஞ்சுக்காத அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நாட்டில் மங்கனி அமைச்சர்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு எவ்வளவு நேரம் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம். ரைட்டு, 9 மணி 10 மணி ரெஜிஸ்டர் பண்ணாலும் எந்த அரசு நிலத்தையும் யாருக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே, எந்த கோயில் நிலத்தையும் யாருக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே. தூய்மையான ஆட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் இன்னைக்கு கோயிலோட லேண்டை இன்னொருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கும் போது நீங்க எப்படி எங்களை பார்த்து குற்றம் சுமத்த முடியும்?